வணக்கம். 1877 இந்த வருஷம் இந்திய வரலாறுல ஒரு சாதாரண வருஷம் கிடையாதுங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட ஆணிவேரையே ஆட்டி பார்த்த ஒரு பிரம்மாண்டமான கிளர்ச்சி நடந்த வருஷம் இது. வாங்க, அந்த கிளர்ச்சியோட கதைக்குள்ள நாம இப்போ ஆழமா போகலாம். ஒரு துப்பாக்கி தோட்டா அத பத்தின ஒரு சின்ன வதந்தி. இது எப்படிங்க உலகத்தோடவே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கம்பெனிகள்ல உன்னையே கவிழ்க்க உதவிச்சு? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க, இந்த மர்மமான கேள்விக்கு பதில தேடுவோம். ஒரே சம்பவம் தாங்க, ஆனா பேர் மட்டும் ரெண்டு. பிரிட்டிஷ்காரங்க இத சிப்பாய் கழகம்னு சொல்றாங்க. ஆனா இந்தியர்களாகிய நமக்கு இது முதல் சுதந்திர போர். யோசிச்சு பாருங்க, பேர்லே இவ்ளோ வித்தியாசம்னா அதுக்கு பின்னால எவ்ளோ பெரிய பார்வை வேறுபாடு இருக்கும். நம்ம ரெண்டு பக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிளர்ச்சிங்கிறது சும்மா திடீர்னு வெடிச்சதில்ல. அது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரிதான். ஆனா அது பல வருஷமா புகஞ்சுகிட்டு இருந்த ஒரு எரிமலை மேல விழுந்துச்சு. அப்போ அந்த எரிமலைக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சு? அரசியல், பொருளாதாரம், சமூகம்னு பல காரணங்கள் கணந்து கொண்டிருந்தது. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய செஸ் போர்டு. நம்ம இந்திய மன்னர்கள் எல்லாம் அதுல வெறும் காய்கள் தான். அவங்க நினைச்சா வெட்டுவாங்க, நினைச்சா நகர்த்துவாங்க. குறிப்பா டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த வாரிசிழப்பு கொள்கைன்னு ஒரு ரூல். ஒரே ஒரு ரூலை வச்சு பல ராஜ்யங்களை அப்படியே தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதனால மன்னர்களுக்கும் பிரபுக்களுக்கும் பயங்கரமான கோவம். அப்போ இந்த வாரிசு இழப்பு கொள்கைனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு ராஜாவுக்கு நேரடி ஆண் வாரிசு, அதாவது சொந்த மகன் இல்லனா அவர் தத்தெடுத்த மகனுக்கு அந்த ராஜ்யம் போகாது. அதுக்கு பதிலா அந்த ராஜ்யம் தானா பிரிட்டிஷ் கம்பெனியோட சொத்தா மாறிடும். பாருங்க, இந்த ஒரே ஒரு சட்டத்தை வச்சுதான் ஜான்சி மாதிரியான பல பெரிய ராஜ்யங்களை அவங்க கைப்பற்றினாங்க. கோபம், அதிருப்தி எல்லாம் வெறும் அரண்மனையோட நின்னுடல, சாதாரண மக்களோட வீட்டுக்குள்ளேயும் புகுந்துடுச்சு. ஏன்னா அவங்க போட்ட கடுமையான வரியால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கிலாந்துல இருந்து வந்த பொருட்களால நம்ம கைவினைஞர்கள் வேலையே இழந்துட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா, சதிய ஒழிப்பு மாதிரி சில நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சா கூட அத நம்ம மக்கள் நம்ம மதத்துல தலையிடுறாங்க அப்படின்னு தான் பார்த்தாங்க. கம்பெனி ராணுவத்தோட உண்மையான பலமே நம்ம இந்திய சிப்பாய்கள் தான். கிட்டத்தட்ட 80% மேல அவங்க தான். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சது? குறைஞ்ச சம்பளம், பதவி உயர்வுல பாகுபாடு, அப்புறம் அவமரியாதை. இது மட்டும் இல்லாம கடல் தாண்டி போனா ஜாதி போயிடும்னு நம்பின உயர் ஜாதி ஹிந்து சிப்பாய்களையும் கட்டாயப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. இந்த அவமானமெல்லாம் அவங்க உள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இப்படி பல வருஷமா புகஞ்சுகிட்டு இருந்த இந்த கோபத்தீய ஒரே அடியா கொழுந்து விட்டு எரிய வச்சது ஒரே ஒரு விஷயம். அதுதான் அந்த புதுசா வந்த என்ஃபீல்ட் துப்பாக்கி. சரி, ஒரு துப்பாக்கி எப்படிங்க இவ்ளோ பெரிய கிளர்ச்சிக்கு காரணமா இருக்க முடியும்? அந்த சின்ன தீப்பொறி எப்படி வட இந்தியா முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுச்சு? வாங்க, இப்போ அந்த கிளர்ச்சி எப்படி வெடிச்சதுன்னு பார்க்கலாம். முதல்ல மார்ச் மாசம் மங்கள் பாண்டேன்னு ஒரு சிப்பாய் தனியாளா நின்னு பிரிட்டிஷ் அதிகாரிகளை எதிர்த்தாரு. ஆனா அது ஒரு பெரிய இயக்கமா மாறினது எப்போ தெரியுமா? மே 10 மீரட்ல இருந்த சிப்பாய்கள் மொத்தமா கிளர்ச்சியில இறங்கி அவங்க அதிகாரிகளையே கொன்னுட்டு நேரா டெல்லிய நோக்கி போனாங்க. அடுத்த நாளே டெல்லிய கைப்பற்றி அங்க இருந்த வயசான முகலாய பேரரசர் பகதூர் ஷா சஃபர ஹிந்துஸ்தான் பேரரசரா அறிவிச்சாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த சில வாரங்கள்ல கான்பூர், லக்னோ, ஜான்சின்னு வட இந்தியா முழுக்க இந்த கிளர்ச்சி பெருந்தி பரவிடுச்சு. ஆனா இதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் கமாண்ட், ஒரே ஒரு தலைவர் அப்படிலாம் யாரும் இல்ல. ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொருத்தர் போராட்டத்தை வழி நடத்தினாங்க. டெல்லிக்கு பேரளவுல பகதூர் ஷா சஃபர், கான்பூர்ல நானா சாஹிப், லக்னோல பேகம் ஹசரத் மஹால், அப்புறம் ஜான்சில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வீரமங்கை ராணி லக்ஷ்மிபாய், இவங்க ஒவ்வொருத்தருமே அந்தந்த பகுதியில கிளர்ச்சியோட ஒரு அடையாளமா மாறினாங்க. நான் என் ஜான்சியை தரமாட்டேன். ராணி லக்ஷ்மிபாயோட இந்த உருவரி போதும். அவங்க மன உறுதியையும் கிளர்ச்சியாளர்களோட துணிச்சலையும் புரிஞ்சுக்க. இது வெறும் வார்த்தை இல்லங்க, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கே விடுக்கப்பட்ட வீர சவால். இவ்ளோ வீரம், இவ்ளோ தியாகம் எல்லாம் இருந்தும் கடைசியில இந்த கிளர்ச்சி ஏன் தோத்து போச்சு? கிளர்ச்சியாளர்கள் கிட்ட இல்லாத அப்படி என்னதான் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்துச்சு? வாங்க, இந்த தோல்விக்கான காரணங்களை இப்போ கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த தோல்விக்கான முக்கியமான காரணம் இந்த ஒப்பீட்லயே இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு சரியான தலைமை இல்லாம ஆளுக்கொரு திசையில சிதறி கிடந்த நம்ம கிளர்ச்சி படைகள். இன்னொரு பக்கம் ஒரே தலைமைக்கு கீழே வேலை செஞ்ச பிரிட்டிஷ் படை. அவங்க கிட்ட தந்தி மாதிரி வேகமான தகவல் தொடர்பு வசதிகள், நவீன ஆயுதங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த பெரிய வித்தியாசம்தான் போரோட முடிவையே தீர்மானிச்சது. சொல்லப்போனா கிளர்ச்சியாளர்களுக்கு பெரிய எதிரி பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்ல,
அவங்களுக்குள்ளேயே இருந்த ஒற்றுமை இல்லாததுதான் இதுல முக்கியமான விஷயம். என்னன்னா, ஹைதராபாத், மைசூர் மாதிரி பல பெரிய சமஸ்தானங்களும் சீக்கியர்களும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவா நின்னாங்க. இந்த உள் ஆதரவு இல்லாததுதான் கிளர்ச்சியோட முதுகெலும்பையே உடைச்சது. சரி, கிளர்ச்சி தோத்து போச்சு. ஆனா அதோட எல்லாம் முடிஞ்சிடல. உண்மையில இந்திய வரலாறுல இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள் இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். இந்த கிளர்ச்சிக்காக இந்தியா கொடுத்த விலை அப்பப்பா ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 8 லட்சம் இந்தியர்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 8 லட்சம் பேர். இந்த ஒரு நம்பரே போதும் அந்த போரோட கொடூரத்தையும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க எடுத்த பழிவாங்கும் நடவடிக்கைகளோட தீவிரத்தையும் புரிஞ்சுக்க. இவ்வளவு பெரிய கிளர்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுகிட்டது. இனியும் இந்தியாவை பழைய மாதிரி ஆட்சி செய்ய முடியாதுன்னு. அதனால இந்தியாவோட நிர்வாகத்தையே மொத்தமா மாத்த முடிவு செஞ்சாங்க. ஒரு புது சகாப்தம் பிறக்கப் போகுது. இந்த மாற்றத்தை 3 முக்கியமான படிகளா சொல்லலாம். முதல் படி, வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிய மொத்தமா கலைச்சிட்டாங்க. 2வது படி, 1858ல இந்திய அரசாங்க சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்து இந்தியாவோட அதிகாரத்தை நேரா பிரிட்டிஷ் ராணிக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. 3வது படி, இதனால பிரிட்டிஷ் ராஜ் ஆரம்பிச்சது. அதாவது இந்தியா அதிகாரப்பூர்வமா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியா, ஒரு காலனியா மாறிடுச்சு. இந்த புது ஆட்சியோட தொடக்கமா விக்டோரியா மகாராணி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க. அதுல இந்தியர்களோட மதத்துல தலையிட மாட்டோம், எல்லாருக்கும் சம உரிமை கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இது மக்களை சமாதானப்படுத்துற ஒரு முயற்சி தான். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிற்காலத்துல நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க கொடுத்த இந்த வாக்குறுதியே அவங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. ஆக இந்த கேள்வியோட இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். 1857 கிளர்ச்சி ஒரு தோல்வியா இருக்கலாம், சந்தேகமே இல்ல. ஆனா அதுதான் எதிர்காலத்துல வரப்போற ஒரு பிரம்மாண்டமான இந்திய சுதந்திர இயக்கத்துக்கான விதைகளை விதைச்சுதான் முதன்முறையா நாம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு அதுதான் அடித்தளம் போட்டுச்சா? இதற்கான பதில் வரலாற்றோட பக்கங்கள்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.